உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் முழுமையான உடற்கூறு அறிக்கைக்காக காவல்துறை காத்திருக்கிறது. முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையில் எதிர்பார்த்த தகவல்கள் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் முழுமையான உடற்கூறாய்வு அறிக்கைக்காக காவல்துறை காத்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில் முழுமையான உடற்கூறாய்வு அறிக்கை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையில் எதிர்பார்த்த தகவல்கள் இல்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரனுடைய மரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருடைய முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை ஏமாற்றம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருது. முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையில் எதிர்பார்த்த தகவல்கள் இல்லை அப்படின்னு காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன தகவல்கள் எதிர்பார்த்தாங்க? முழு உடற்கூறாய்வு அறிக்கை கிடைப்பதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் கடந்த 4ஆம் தேதி அவர் தோட்டத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அது தற்கொலையா கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கடந்த 4ஆம் தேதி உடற்கூறாய்வு செய்யப்பட்டு 5ஆம் தேதி உடலானது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து அந்த முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கையானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையிடம் மருத்துவமனை நிர்வாக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் உடலானது முழுமையாக எரிந்திருந்ததன் காரணமாக அதில் உடலில் பாகங்களிலோ தடயங்களிலிருந்து முழுமையாக அறிந்திருக்கிறது. ஆகையால் உடலில் வேற எங்கும் காயங்கள் இருந்ததா அல்லது உள்ளிட்ட எந்த தகவலும் முழுமையாக இது கிடைக்கப்படவில்லை. ஆகையால் மேல்கட்டமாக சென்னைக்கு அந்த உடற்கூறாய்வு அறிக்கை என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உடல் உறுப்புகள், அதாவது நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட உடற்பாகங்கள் என்பது சேகரிக்கப்பட்டு உடல் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விரிவான அறிக்கை வரும் பட்சத்தில் தான் அவர் ஏதேனும் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேற ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது முழுமையாக தகவல் வரும். இன்னும் ஏற்கனவே புதிய தலைமுறை சார்பாக ஒரு வீடியோவானது வெளியிடப்பட்டது. அதில் உடல் முழுவதும் கம்பிகள் சுற்றப்பட்டிருந்தது. ஆகையால் அவர் திட்டமிட்டு கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினும் கொலை செய்வதற்கான நோக்கம் உள்ள அடிப்படையில் தான் இந்த விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். ஆகையால் இந்த முழுமையான உடற்கூறு அறிக்கையானது சென்னையிலிருந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் வரும். அதற்கு பிறகுதான் இந்த தீவிர விசாரணை கோணம் என்பது மாறும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஏற்கனவே அவர் மனைவியிடம் விசாரணை நடத்த போது என்னுடைய கணவரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக விசாரணையில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது அவருடைய எலும்பானது மதுரையில் இருக்கக்கூடிய தடய அறிவியல் அலுவலகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு அந்த அறிக்கையும் இன்னும் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் உடற்கூறாய்வின் முழு அறிக்கையும் டிஎன்ஏ அறிக்கையும் வந்த பிறகுதான் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த உடற்கூறாய்வு அறிக்கை முழுமையாக காவல்துறைக்கு கிடைக்காத காரணத்தால் அந்த விசாரணையில் சிறிய தோய்வு ஏற்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, முழுமையான உடற்கூறு ஆய்வு அறிக்கைக்காக காவல்துறையினர் காத்திருக்கிறார்கள். மருதுவாணி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மரணமடைந்த ஜெயக்குமாரின் செல்போன் கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தொடர்ச்சியாக புதிய தகவல்களையும் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் நடத்தி வரும் விசாரணைகளையும் வெளியிட்டு வருகிறோம். தற்போது ஜெயக்குமாரனுடைய மாயமான செல்போன் தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முருகேசன், அவருடைய செல்போன் எங்கே இருக்கிறது அப்படின்னு காவல்துறை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. நெல்லையில் மர்மமான முறையில் மர்மமடைந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் இது கொலையா தற்கொலையா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அவரது உடலில் கால்களிலிருந்து கழுத்து வரை கம்பிகால் சுற்றப்பட்டு திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அந்த புகைப்படங்கள் வீடியோக்கெல்லாம் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து தற்கொலை எல்லாம் கொலைதான் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரிப்பார்கள். தற்போது நாம் கரைச்சுட்டி புதில் தான் இருக்கிறோம். மர்மமான முறையில் ஜெயக்குமார் இறந்து கிடந்த அந்த இடத்தில் தான் நமது ஒளிப்பத முரளி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கிருந்து தான் அவர் வீட்டில் 200 மீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அவர் இறந்து கிடந்த இடத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, பேன் கார்டு, 700 ரூபா பணம் எல்லாம் இருந்த நிலையில் அவருடைய செல்போன் மட்டும் மாயமானது. அவருடைய குட்டம் என்ற பகுதியில் லாஸ்டாக அவருடைய சிக்னல் டிராப் ஆயிருந்தது. அதனைத் தொடர்ந்து எந்தெந்த வழியாக அவருடைய செல்போன் எல்லை கண்டுபிடிக்க முடியும் என்று திட்டமிட்டு கிட்டத்தட்ட
திசையன் விலையிலிருந்து குட்டம் செல்லக்கூடிய வழியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது ஒரு தனிப்படை போலீசார் வந்து எடுத்திருக்காங்க. அதிலிருந்து எந்தெந்த இடங்களில் வந்து இவருடைய ஜெயக்குமார் கார் வந்து கடந்து சென்றிருக்கிறது, அந்த காரை பின்தொடர்ந்து யாரும் சென்றிருக்கிறாரா என்ற கோணத்திலும் ஒரு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அதே நேரத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, பேன் கார்டு எல்லாம் வந்து அவர் இறந்த கடத்தில் கிடக்கும்போது ஏன் அவருடைய வாங்கி வந்த புதிய டார்ச் லைட் காணவில்லை, அதே போன்று செல்போன் காணவில்லை என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வரும்போது வீட்டின் அருகிலேயே தற்போது அவர் வீட்டுக்கு முன்புறம் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அருகில் கிணற்றில் வந்து தண்ணீர் இருக்கு, அந்த கிணற்றுக்குள் ஏன் செல்போன் கிடைக்கிறதா என்ற அடிப்படையில் தற்போது புதிய கோணத்தில் வந்து இன்றைய தினத்தில் வந்து செல்போனை தேடி காவல்துறைகள் கிணற்றில் தண்ணீரை இறைத்து தேடும் பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். கார்த்திகா. முருகேசன், ஜெயக்குமார் இறந்து கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்களிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. புகைப்படங்கள் வெளியாகச்சு. ஆனாலும் கூட அது கொலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தாலும் கூட எந்தவித முன்னேற்றமும் ஏற்படலையே. காவல்துறையினுடைய விசாரணை எந்த அளவில் இருக்கு? துவக்கத்தில் 8 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்த காவல்துறையினர் தொடர்ந்து தற்போது வரை நேற்றைய தினம் வரை 10 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர் மட்டும் விசாரிப்பதற்காக 3 டிஎஸ்பிகள் தலைமையில் தனிப்படை போலீசார் வந்து ஒரு பக்கம் விசாரணை எடுத்துக் கொண்டிருந்தாலும் பல்வேறு கோணங்களில் குறிப்பாக வந்து தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டியின் காரணமாக பகை உருவாகியிருக்கலாம். அதன் மூலம் வந்து பிரச்சனை ஏற்பட்டு இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாமா, அல்லது வந்து அரசியல் ரீதியாக ஏதாவது பின்புலம் இருக்கிறதா, கொடுக்க வாங்கல் பிரச்சனை இருக்கிறதா, அல்லது ஆதாயத்திற்காக குடும்பத்தினரை ஏதாவது செய்திருக்கலாமா என்ற கோணத்தில் பல்வேறு கோணங்களில் தான் வந்து இந்த வழக்கை வந்து போலீசார் வந்து கையாண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு தினமும் வந்து கிட்டத்தட்ட இன்றைய தினம் 3வது நாளாக வந்து தடயங்கள் துறை ஒரு வாகனம் உள்ளே வந்திருக்கிறது. இங்கு வீட்டுக்குள் கிடைக்கக்கூடிய சுற்றியும் கிடைக்கக்கூடிய தடயங்கள் வைத்து புதிய ஆதாரங்களை தேடி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கொலை அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் வந்து கொலைக்கான காரணம் என்ன, யார் குற்றவாளி என்ற ரீதியிலும் கூலிப்படையை தேடியும் பல்வேறு கோணங்களில் வந்து தொடர்ந்து வந்து காவல்துறை தனிப்படையினர் 10 தனிப்படை போலீசார் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கார்த்திகா. ஜெயக்குமார் மரண வழக்கு விசாரணையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்களை தொடர்ந்து நொடிக்கு நொடி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன் மற்றும் மருதுபாண்டி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.